மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் திரைப்பட இணை இயக்குனர், இலக்கியவாதி, பத்திரிகை துறையில் பணியாற்றியவன். டைரக்டர் விக்ரமன் அவர்களை பற்றி, திரைப்பட இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களை பற்றி ஒரு சொற்பொழிவு. இன்று சனி பிரதோஷம், சனிக்கிழமை நல்ல நாளில், பிரதோஷ நன்னாளில் ஒரு நல்ல திரைப்பட இயக்குனரை பற்றி, கவிதை நயமிக்க இயக்குனரை பற்றி ஒரு சொற்பொழிவு. அவர் புது வசந்தம் என்ற அற்புதமான படத்தை முதலாக இயக்கியவர். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். கோகுலம், நான் பேச நினைப்பதெல்லாம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல, பிரியமான தோழி என பல படங்களை இயக்கியவர். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர். கவிதை நயமிக்க இயக்குனர், குடும்ப பாங்கான இயக்குனர். அவர் முகத்திலே மங்களம் தெரியும். திருவள்ளுவரை போல தாடி வைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கவிதை நயமிக்க இயக்குனர் கவிஞர் பழனி பாரதி, கவிஞர் கலைக்குமார், கவிஞர் ரவிசங்கர் போன்றவர்களை இவர்தான் திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்தியவர். புது கவிஞர்களை அறிமுகப்படுத்துவதற்கு டைரக்டர்களுக்கு முதுகெலும்பு பலமாக இருக்க வேண்டும். சில இசையமைப்பாளர்கள் புது கவிஞர்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள். அதையும் மீறி புது கவிஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமை திரு டைரக்டர் விக்ரமன் அவர்களை சாரும். இவர் திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவர். திருநெல்வேலி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் போன்ற மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் போன்ற மாவட்டத்தில் இருந்து பல கவிஞர்கள் உதயமானார்கள். சிவகங்கை சீமையில் உதயமான கவிஞர்தான் அரசவை கவிஞராக இருந்த கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். இவருடைய படம் வானத்தை போல என்ற படமும், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படமும், இவர் இயக்கிய அனைத்து படங்களும் கவிதை நயமிக்க படங்கள்தான், குடும்ப பாங்கான படங்கள்தான். ஆனாலும் வானத்தை போல படத்தை பெண்கள் கூட்டமாக வந்து பார்த்தார்கள். அதே போல விஜய் நடித்த ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடல் இடம்பெற்ற பூவே உனக்காக என்ற பாடல் பூக்களின் நறுமணம் போன்ற, பூக்களின் நறுமணம் போன்ற படமாகும். அப்படிப்பட்ட படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர், அதாவது டைரக்ஷன் செய்தவர் திரு விக்ரமன் அவர்கள். இந்த நன்னாளில் கவிஞர் பதுமை செல்வன் நல்ல மனிதரை பிரதோஷ நன்னாளில் வாழ்த்துகிறேன். இவர் ஒழுக்கமான டைரக்டர். SP முத்துராமன் அவர்களைப் போல, திரு K பாக்கியராஜ் அவர்களைப் போல, இன்னும் சொல்ல போனால் T ராஜேந்தர் அவர்களைப் போல ஒழுக்கம் மிக்க இயக்குனர்களில் திரு விக்ரமன் அவர்களும் முதன்மையானவர், முக்கியமானவர், அன்பானவர், பண்பானவர். நானெல்லாம் திரைப்பட துறையில் 40 ஆண்டு காலம் உதவி இயக்குனராகவும் பத்திரிகை துறையில் இருந்தாலும் எந்த டைரக்டர்களிடமும் நான் போய் பாடல் எழுத வாய்ப்பு கேட்டதில்லை. காரணம், நாம கதை வசனம் எழுதி ஒரு காலத்தில் நாம் பாடல் எழுதி இயக்கலாம் என்று இருந்தேன். வயது 61 ஆகிவிட்டது. இனிமேல் பாடல் வாய்ப்பு கேட்பதற்காக இந்த வீடியோ அல்ல. நல்ல மனிதரை நல்ல நாளில், சனி பிரதோஷ நன்னாளில் வாழ்த்துவதற்காக இந்த வீடியோ. யூடியூப் சேனலுக்கும் பேஸ்புக் சேனலுக்கும் அதன் நிர்வாக இயக்குனர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க செந்தமிழ். நன்றி.